The topic for today, prayer as a fuel to give breakthrough in your life. We need fuel. We need a breakthrough. எத்தனை பேர் ஜெபிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்க? நாளும் கர்த்தர் நம்மளோடு கூட பேச விரும்புகிற காரியம் ஜெபத்தை குறித்து. அப்போ ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால், ஒரு வாகனம், கார் என்று சொல்லலாம். அதை எடுத்துக்கொண்டு சொன்னோன்னா, அது நடத்தி செல்வதற்கு ஒரு ஓட்டுநர் தேவை இல்லையா? அந்த ஓட்டுநரை வைத்து அந்த வண்டி அவங்கள எடுத்து சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவை? we need fuel. amen. hallelujah. So இன்றைக்கும் the topic for today is about prayer as a fuel to give breakthrough in your life. amen. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு ஒரு விடுதலை, ஒரு பிரேக் த்ரூ, ஒரு வெளிப்பாடு, ஒரு தெய்வ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், இஃப் வி நீட் அ பிரேக் த்ரூ, ஏதோ ஒரு பிரச்சனையில் நமக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னால், அதற்கு ஒரு திறவுகோல் என்று சொல்லுகிறது ஜெபமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில காரியங்களை நமக்கு அகட்டி வைக்கணும்னு சொன்னால், வி நீட் ப்ரேயர் இன் அவர் லைஃப். ஆமென். என்ன பாஸ்டர், ப்ரேயர் பற்றி நிறைய பேசிட்டோம், எங்களுக்கு தான் ப்ரேயரை பற்றி தெரியுமே, அநேக விஷயங்கள் இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை குறித்தும் இந்த வேதத்தில் எவ்விதமாக ஜெபத்தின் மூலமாக அநேக காரியங்களை முடிந்தது என்பதை பார்க்க போகிறோம். அதன் மூலமாக நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு அதிகரிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க? ஆமென். நம்ம நெகேமியாவை குறித்து பார்த்தோம். நெகேமியா ஜெபத்தினாலே பெரிய காரியங்களை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் நம்ம இதை குறித்து பார்க்க போகிறோம். பிரேக் த்ரூ which is given by prayer. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யம், the restoration of God's kingdom. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எதன் மூலமாக அப்படின்னு சொன்னால், by the power of the Holy Spirit. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் நம்ம பார்க்கிற வேளையில் we look into the passage of apostles. அப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிற வேளையில் 1வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுது. அன்றியும் அவர் அவர்களுடைய கூடியிருந்த வேளையில் அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அதை குறித்து சொல்லிவிட்டு அதுக்கு பிற்பாடாக பார்க்கிற வேளையில், அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலே ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்பி கொடுப்பீர், எக்காலத்திலே திரும்பி கொடுப்பீர் என்று கேட்கிறார்கள். அப்போ ஆண்டவர் தேவ ராஜ்யத்தை குறித்து பேசினது உண்மைதான். ஆனா அந்த இடத்துல அவர்கள் கேட்கிற கேள்வி கொஞ்சம் டைரக்ஷன் மாறினது மாதிரியாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் அதை பார்த்து சொல்லுகிறார், அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. முதலாவது, there is a timing in our life for everything. அது ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு நேரமாக இருக்கிறது. அதுக்கு பிற்பாடா என்ன சொல்லுகிறார் பாருங்க, 8வது வசனத்துல, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவு முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் பூமியின் கடையாந்திரம் மட்டும் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் நம்ம 1:8 அநேக நேரங்களில் வாசித்து இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்பதாக பார்க்கிற வேளையில் தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய ஜெபம், ஒருவேளை நம்ம தனிப்பட்ட வழிகளில் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கலாம், தனிப்பட்ட முறைகளில் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆவியானவரை நமக்குள்ளாக தந்திருக்கிறார், பலப்படுத்தியிருக்கிறார் ஜெபிப்பதற்கு. அப்போ அது எதற்காக என்று சொல்லி பார்க்கிற வேளையில், நம்முடைய காரியங்களுக்காக மட்டுமல்ல, தேவ ராஜ்யத்தை நாம் முன்னோக்கி கொண்டு போவதற்குமாக என்று அதில் சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அப்போ
விசுவாசம் மூலமாக ஒன்று நம்ம ஆண்டவருடைய நேரமும் காலத்தையும் அறிந்து அதற்கு ஏற்றவனமாக we have to trust in God. ஆண்டவருடைய நேரத்தை நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிற வேளையில ஆண்டவர் இந்த நேரத்தில் இதை குறித்திருக்கிறார் என்பதை சொல்லி நம்ம நம்பிக்கையோடு ஆண்டவர் எனக்கு இதில் விடுதலை தருவார் என்று ஒரு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சில நேரங்களில் சில கஷ்டங்களுக்குள்ளாக நம்ம போவதுண்டு, சில நேரங்களில் நம்ம பிரச்சனைகளுக்குள்ளாக போவதுண்டு, வேதனைகளுக்குள்ளாக போவதுண்டு. ஆனால் அதில் நம்ம எப்படியாக எதை குறித்து நாம் சிந்திக்கிறதுக்கு கடமைப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது முதலாவது நம்ம என்ன ஆகிறோம்னு சொன்னால் நம்ம பலப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ளாக மறுபடியும் வர தேவை. நமக்குள்ளாக ஆவியானவர் வசித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்ம அதை பெற்றுக்கொள்ளுவர்களாக இருக்கிறது மட்டுமல்ல, we are called to be a faithful witness. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் செய்த காரியங்கள், அவர் எபினேசராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் நம்மளை அழைத்தவர் என்று பார்க்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை செய்திருக்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த காரியங்கள் எல்லாம் வைத்து பார்க்கிற வேளையில we are called to be faithful. நம்ம விசுவாசம் உள்ளவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக தேவ ராஜ்யத்தை அவர் என்ன சொல்லுகிறார்? 8வது வசனத்துல, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளாக வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? இந்தந்த இடங்கள்ல போய் நீங்க விட்னஸா இருப்பீங்க, சாட்சியாக இருப்பீர்கள். எதை குறித்து சாட்சி அந்த நாட்கள்ல சொல்லுகிற வேளையில ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை ஒருத்தரும் அந்த இடத்துல போய் சொல்வதற்கு அவர்களுக்கு பலன் தேவைப்பட்டுச்சு. ஏன்னு சொன்னா அவங்க அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக போய் கொண்டிருந்தாங்க. அடித்தார்கள், உதைத்தார்கள். நேற்றைய தினத்தில் நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு கிறிஸ்டியன் ப்ரீச்சர் இன் தெலுங்கானா டிஸ்ட்ரிக்ட், தெலுங்கானா ஐ திங்க் தெலுங்கானா, அங்கே அவரை அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். we don't know the truth. ஆனால் திடீர் மரணம். அப்போது இது மட்டும் இல்லை, சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் இந்த விதமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் அநேக இடங்களில் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது. அப்போ நம்ம நினைக்கும், இதன் மத்தியில் நம்ம எப்படி சுவிசேஷன் சொல்ல முடியும், இதன் மத்தியில் நம்ம எப்படி செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்லுகிற என்னன்னு சொன்னால், பலப்படுகிற வேளையில நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ளாக ஆழமாக இருக்க வேண்டும் என்பதை நான் அவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக பார்க்கிற வேளையில அந்த இடத்துல பார்க்கிறோம், நார்மல் பீப்புள் பிகேம் எக்ஸ்ட்ராடினரி. அதுக்கு பிற்பாடாக ஆவியானவர் அவங்களை தொடுகிற வேளையில அநேகர் விஷயங்கள் அநேகர் அவர்களால் சாட்சியாக எழும்பி அநேக காரியங்களை செய்தவர்களை பார்க்கிறோம். நம்ம லாஸ்ட் வீக் முந்தின வாரம் ஆட்டு வாசலை குறித்து பார்த்தோம். ஆட்டு வாசலை குறித்து பார்க்கிற வேளையில நான் சொன்னேன், பேதுருவும் யோவானும் அந்த இடத்துல போய் சொல்லுகிறான், பொன்னும் வெள்ளியும் என்ன இடத்துல இல்லை, இயேசு நாமத்தினாலே எழும்பி நட என்று சொல்லி அற்புதங்களை செய்கிறவர்களாக அந்த இடத்துல மாறுகிறதை பார்க்கிறோம். ஸோ நார்மல் பீப்புள் பிகேம் எக்ஸ்ட்ராடினரி. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேளுங்க, நார்மலா நீங்க எக்ஸ்ட்ராடினரியான்னு கேளுங்க. நார்மல் சொன்னாங்கன்னா சொல்லுங்க, ஐ ஆம் எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லுங்க. பக்கத்தில் அகைன் சே ஐ ஆம் எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்கு கூட இல்லை இருக்கிறாருன்னு சொன்னா, யூ ஆர் ஆல்ரெடி சூப்பர் நேச்சுரல், யூ ஆர் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராடினரி. ஆமென். ஆமென். அல்லேலூயா. உற்சாகமாக சொல்லலாம், ஐ ஆம் எக்ஸ்ட்ராடினரி. அப்போ பாருங்க, 1வது அதிகாரம் 8வது வசனத்துல அங்க சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளாக வருகிற வேளையில நீங்கள் பலன் அடைவீர்கள், அதன் மூலமாக நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். அந்த இடத்துல பார்க்கிறோம், 3வது அதிகாரத்துல இந்த இடத்துல பார்க்கிறோம், யோவானும் பேதுருவும் அந்த இடத்துல சாட்சியாக நிற்கிறார். ஆமென். அதுக்கு இடையில நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு, அதையும் நம்ம சிந்திக்கணும். ஸோ there are breakthroughs in our life. நம்முடைய வாழ்க்கையில் அநேக breakthroughs ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னென்ன பிரச்சனைகள் இன்றைக்கு இருக்கிறதோ அடுத்த வாரம் அடுத்த மாசத்துல இந்த பிரச்சனைகள் இருக்க போறது இல்லை. ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த பிரச்சனைகளை கடந்து போவதற்கு நமக்கு தேவை ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய தைரியம், ஆண்டவருடைய வல்லமை. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, we have to pray. அல்லேலூயா. அப்போ ஜெபிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அநேகருக்காக ஜெபித்தார்கள், அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதையும் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். many were saved because they started to pray.
அப்போஸ்தலர் நடபடிகள் அநேக இடங்களில் பார்க்கிறோம், அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த வேளையில பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. இப்போ இன்றைக்கும் அதற்கென்று நாம் அழைக்கப்படுகிறோம். We are called to be in the presence of God. ஆண்டவருக்கென்று, ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று, சபைக்கென்று, நம்முடைய குடும்பங்களுக்கென்று நாம் ஜெபிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அப்போ அதன் மூலமாக அந்த எருசலேம் நகரத்தில் அநேக காரியங்கள் அதன் மூலமாக நடந்து கொண்டிருந்ததை பார்க்க முடிகிறது. ஸோ அடுத்தபடியாக அதன் மூலமாக பார்க்கிற வேளையில் வாட் ஷுட் ஹேப்பன். அப்போ நம்ம இன்றைக்கு எதை குறித்து பார்க்க வேணும்னு சொன்னால், யோவான் எழுதின நிருபம் 14, 15, 16 ஆகிய அதிகாரங்களில் பார்க்கிற வேளையில் God says, no, if you ask anything, நீங்கள் என் நாமத்து நிமித்தால் எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம அதை கேட்பதற்குள்ள தைரியம் வேணும் ஒன்று, இரண்டாவது கேட்பதற்குள்ள அந்த மனப்பக்குவம் வேணும், மூன்றாவது கேட்பதற்கு உள்ள நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவருக்கு நேராக அலைன் பண்ணி வைக்கணும். ஆமென். அப்போ அநேக நேரத்தில் நம்ம ஜெபத்துக்கு போகும்போதே ஆண்டவர் எனக்கு செய்வாரா, ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா என்ற ஒரு டவுட்டோட போய் நம்ம கேட்கக்கூடாது, நிச்சயத்தோடு போய் கேட்கணும். ஆமென். அவர் எனக்காக செய்து விட்டார் என்ற ஒரு நிச்சயம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்க போகிறார் என்று நம்ம விசுவாசிக்கலாம். மரித்து விட்டார், ஆகையால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். அப்போ அவர் மரணத்தை வென்றார்னு சொன்னா இது ஏமாத்திரம். ஆமென். அப்போ அந்த விசுவாசம் நம்பிக்கையும் நமக்குள்ளாக இன்றைக்கு பெருக வேண்டும். அந்த இடத்துல பார்க்கிற வேளையில இஃப் யூ ஆஸ்க் எனிதிங், அப்போ எதை கேட்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது. இரண்டாவது எப்படி கேட்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிற்பாடாக ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் 14வது அதிகாரத்தில் 12வது வசனம் இப்படியாக சொல்லுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறவைகளை காட்டிலும் தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் செய்த பெரிய காரியங்களை இன்றைக்கு நம்ம மகத்துவமாக பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்னு சொன்னால் அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வதற்கு. ஹல்லேலூயா. அப்போ அவர் பிரசங்கத்தினால அநேகரை தொடப்பட்டார் என்று சொல்லலாம், அவர் அநேகரை ஹீல் பண்ணார்னு சொன்னால், அநேகரை சுகப்படுத்தினார்னு சொன்னால் இன்றைக்கு உங்களாலேயும் அநேகரை சுகப்படுத்த முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது எதன் மூலமாக நடக்கும்னு சொன்னா ஆண்டவர் கூட நாம் ஐக்கியத்தில் இருக்கிற வேளையில, ஜெபிக்கிற வேளையில அது நடக்கிறதாக இருக்கிறது. அதே போல 13வது வசனத்தில் சொல்லப்படுது, நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்கிறீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆமென். என்ன ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தை. அப்போ இன்றைக்கு பிதா மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே நான் இதை செய்கிறதன் மூலமாக, ஆகியால் தான் நம்முடைய இதை செய்கிற நிமித்தமாக ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு மகிமைக்கு தகுந்ததாக இருக்கிறதா என்பதை நம்ம முதலாவது பார்க்கணும். If our prayers are selfish, நம்முடைய prayers அநேக நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட ரீதியில் இருக்கும் என்று சொன்னால், அநேக நேரங்களில் ஒருவேளை நம்முடைய கேள்விகளுக்கு பதில்களுக்கு, நம்முடைய வாஞ்சைகளுக்கு ஆண்டவர் பதிலளிக்கிறவராக இருக்கலாம். நிச்சயமாக அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பதை நீங்க சிந்திக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. You are a better judge of yourself than another person. அப்போ ஜெபிக்கிற வேளையில எதை ஆண்டவரிடத்தில் நாம கொண்டு போகிறோம், எதற்காக ஜெபிக்கிறோம் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதே போல 15வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 15வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை, நீங்கள் என்னிடத்தில் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். அப்ப அடுத்த ஸ்டெப்ல பார்க்கறவங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஓகே நீங்க என்ன கேட்கிறீங்க, ஆனா அதுக்குள்ளாக என்ன பார்க்க வேண்டும்னு சொன்னா, நீங்கள் என்னிலே நிலைத்திருக்கிறீர்களா? Are you
becoming within us. முதலாவது எதை சொல்லுகிறாருன்னு சொன்னா, நீங்கள் கேட்கிற காரியங்கள் எவ்விதமாக இருக்கணும். What are you asking God for today? Is it selfish or selfless? It is for God's kingdom. அப்போ நம்முடைய ஜெபம் எப்போதுமே தேவ ராஜ்யத்தை குறித்ததாக இருக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஜெபம் என்ன? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரே, என்னுடைய ராஜ்யம் இல்லை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ இந்த பேட்டர்னை நம்ம மறந்து விடக்கூடாது. அவருடைய ராஜ்யத்துக்கு என்று ஜெபிப்பது நம்முடைய முக்கியமான ஒரு பங்காக இருக்க வேண்டும். அதற்கு பிற்பாடாக தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆகாரத்தை பற்றி ஜெபி என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்பதாக தேவ ராஜ்யத்துக்கு என்று ஜெபிங்க. ஆமேன். நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை, எனக்கு 25 லிஸ்ட் இருக்கு, மளிகை சமாளம் மாதிரி நம்ம 25 லிஸ்ட்டை போட்டுட்டு, ஆண்டவரை கடைசியாக ஆண்டவர் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, அதுக்கு முன்பதாக இதெல்லாம் வருவதாக அப்படின்னு சொல்லி முடித்து விடுகிறோம். அப்போ இன்றைக்கு அதை ஒரு ஷிஃப்ட் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜெபத்தில் ஒரு மாறுதலை காண்பீங்க. ஆமென். 1 மணி நேரம் ஜெபிச்சிங்கன்னு சொன்னால் 45 நிமிஷம் தேசத்துக்காக ஜெபிங்க. 45 நிமிஷத்துக்குள்ளாக எல்லா விதமான காரியங்களுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் ஜெபிச்சு, ஆண்டவரே, உமக்கு எல்லா தேவைகளையும் தெரிந்திருக்கிற கர்த்தர், என்னுடைய தேவைகளையும் ஆகாரத்தையும் நீர் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி முடிங்க. ஆட்டோமேட்டிக்காக மீதி எல்லாம் நடக்கும். நம்ம 45 நிமிஷம் ஆண்டவரை எனக்கு தருவீங்களா தரமாட்டீங்களா, தருவீங்களா தரமாட்டீங்களான்னு கேட்டு ஆண்டவர் சொல்லுவார், எப்பா நான் உன்ட்ட எல்லாமே சொல்லி தந்திருக்கேன், என்னில் நிலைத்திரு, நீ உன்னுடைய காரியத்தை பற்றி ரொம்ப சிந்திக்காத, நான் உன்னை அறிந்திருக்கிறவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ முதலாவது இன்றைக்கு பார்க்கிறோம், அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. 2வது, அவர்களை நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கென்று அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக யோவான் 16வது அதிகாரம் 23 27 வரைக்கும் வாசிக்கிற வேளையில, அந்நாளிலே நீங்கள் என்னிடத்திலே ஒன்றும் கேட்கவும் மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இது எல்லாமே எதை குறிக்கிறது சொன்ன, என் நாமத்தினாலே என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், இன் மை நேம். அப்போ நம்ம போகிற வேளையில, அதனால தான் நம்ம ஜெபிக்கிற வேளையில இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ then what are we to pray? Our prayers are to be part of the present rule of God. அப்போ இன்றைக்கு தேவ ராஜ்யம். ஆமென். இந்த நாட்களில் தேவ ராஜ்யம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது, இந்த உலகத்தில் வந்த எதுக்குன்னு சொன்னால் அவருடைய ராஜ்யத்தை இந்த இடத்துல உலகத்தில் ஸ்தாபிப்பதற்கென்று வந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பிளாத்து இடத்துல போய் நிற்கிற வேளையில் அவங்க கேட்குறாங்க, நீ இந்த உன்னுடைய ராஜ்யத்தை நீ ராஜா என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்ன வேளையில் பிளாத்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நான் ராஜாவாக இருந்தேன்னு சொன்னால் இந்நேரத்தில் அநேகர் எனக்காக என்னோட கூட இந்த உங்களை ஏற்கனவே எல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க என்று சொல்லிவிட்டு சொல்லுவார், என்னுடைய ராஜ்யம், the kingdom that I want to build is not of this world. ஆமென். அப்போ அவருடைய ராஜ்யத்தை குறித்து நம்முடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும். 2வது, we pray to the king who ascended to the throne. அப்போ 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்று சொல்லுகிறோம். he is ascended. அப்போ நம்முடைய சிந்தனைகளையும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் மேல் நோக்கி பார்ப்பதற்கு என்று அழைக்கப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்து பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடாக பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற வேளையில் we go into Ephesians chapter 1 17 18 19. எபேசியர் 1வது அதிகாரம் 17 18 19 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும்,
தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க வேண்டும்? we are called to deepen our relationship with God. அப்போ பவுல் அப்போஸ்தலன் 1வது அதிகாரத்தில், எபேசியர் 1வது அதிகாரத்தில் ஆண்டவரை குறித்து பல காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளாக என்ன விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கட்டளையிட்டு வைத்திருக்கிறார் என்பதை 3வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் அவர் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடாக நாம் பார்க்கிற வேளையில அவருடைய the hope of God's calling, அவருடைய விசுவாசம், நம்பிக்கை என்னதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இரண்டாவது the glorious riches of his inheritance, அவருக்குள்ளாக நம்ம எவ்விதமாக இருக்கிறோம். மூன்றாவது அவருடைய பலத்தை குறித்ததாக இருக்கிறது. அப்போ அந்த வசனத்தை வாசிக்கிற வேளையில நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவும் தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. அப்போ பவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து தான் ஜெபிக்கிறான். உங்களுக்கு என்ன விதமான ஆவியை வேண்டும் என்று சொன்னா, ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற ஆவி. பிகாஸ் கொலோசியர் 1வது அதிகாரம் 2வது அதிகாரங்கள்ல வாசிக்கிற வேளையில அவருக்குள்ள எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு, அவருக்கென்றே படைக்கப்பட்டிருக்கு. he is the fullness of deity என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவரை குறித்து நாம் இன்னும் அறிகிறவர்களாக மாற வேண்டும். ஸோ முதலாவது நம்ம பார்த்தோம், ஜெபிப்பதை குறித்து பார்த்தோம், தேவ ராஜ்யத்தை குறித்தது பார்த்தோம், தேவ ராஜ்யத்துக்கு என்று ஜெபிக்கிறவர்களா என்று பார்க்கணும். அப்போ அந்த ஜெபத்திற்கு என்ன தேவை என்று சொன்னா, ஆண்டவர் நமக்குள்ளாக எவ்விதமாக விளங்குகிறார், ஆண்டவர் யார், who is God in our life என்று நம்ம பார்க்கணும். The glorious Father may give the spirit of wisdom and revelation. அப்ப ஞானத்தையும் வெளிப்பாடையும் நமக்கு அவர் தரணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்று ஜெபிக்கிறோம் அப்படி என்று சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிங்கப்பூருக்கு என்று ஜெபிக்கிறோம்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த தேசத்தில் நான் எதற்காக ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இந்த ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே, இந்த தேசத்திலே, இந்த இடத்துல கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே, நான் எதை குறித்து நான் ஜெபிக்க வேண்டும்? If we do not go with wisdom, if we do not understand the wisdom, if we do not have the revelation of God, ஆண்டவருடைய வெளிப்பாடு இல்லை, ஆண்டவருடைய இந்த ஞானம் நமக்குள்ளாக நம்ம அதுக்குள்ளாக போவதற்கு விரும்பல, இல்லைன்னா அதில் நாம் கொஞ்சம் கூட ஆழமாக போவதற்கு விரும்பலைன்னு சொன்னால், நம்ம ஜெபங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், அதே அந்த கிளி பேசின மாதிரியே பேசிக்கிட்டே இருப்போம். அதே ஜெபத்தை வருஷமாக பேசிக்கொண்டு இருப்போம், நாட்களாக பேசிக்கொண்டு இருப்போம். அப்போ அந்த வெளிப்பாட்டுக்குள்ளாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். to know God more. hallelujah. அவருக்கு ஆழம் என்பதில்லை, அகலம் என்பதில்லை, நீளம் என்பதில்லை, உயரம் என்பதில்லை. he is all knowing God. amen. அப்ப அவருக்குள்ளாக எல்லாமே மறைந்திருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. we are not going there, but just for your reference. அப்ப முதலாவது அவர் சொல்லுகிறார், you understand the wisdom, அவருடைய ஞானத்தையும் அவருடைய தெளிவையும் ஞானத்தின் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்போ எபேசியருக்கு அவர் எழுதுகிற வேளையில் இதை சொல்லுகிறார். ஏன்னு சொன்னா, எபேசியருக்குள்ளாக நிறைய அந்த சபைகளில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ when people come together there are challenges. அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். அப்போ அந்த இடத்துல சொல்லுகிற வேளையில், நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக யார்? ஆண்டவருக்குள்ளாக 18வது வசனம் வாசிக்கிற வேளையில் வாசிங்க. நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் விசுவாசத்திலே நாளே
நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மனக்கண்கள் சொன்னா இட் இஸ் தி ஐஸ் ஆஃப் அவர் ஹார்ட். அப்போ சொல்லுகிற வேளையில் நம்ம we need to understand the Bible, we need to understand God with our heart, mind and soul. அப்போ நம்முடைய மனக்கண்கள் திறக்கிற வேளையில் அவருடைய ஐஸ்வர்யம் என்பது என்ன என்று தெரிந்தது. The inheritance is the eternal life. Hallelujah. அப்போ அதை தவற விடாதபடி, அதை விட்டு நாம் விலகி போகாதபடி நம்முடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய அந்த வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில நாம் பிரதிபலிப்பதற்கும் நாம் அழைக்கப்படுகிறோம். நம்ம தொடங்குற வேளையில சொன்னோம் we are called to be extraordinary. அப்போ ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளாக பலப்படுத்தும் என்று சொன்னா, ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளாக வெளிப்படும் சொன்னா, அதுல ஆண்டவருடைய he gives us the authority, he gives us the rulership என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதுல 2-3 காரியங்கள் நாம பார்க்கணும். when we pray for a deeper understanding, ஒரு ஆழமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளாக நாம போகிற வேளையில God is asking us to do this 2-3 காரியங்கள். Jesus is the fullness of Godhead bodily என்று சொல்லி கொலோசியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்துல பார்க்கிறோம். He has been seen, என்னை கண்டவர்கள் என் பிதாவை கண்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் யோவான் 14வது அதிகாரத்தில். அது மட்டும் இல்ல, ஜீசஸ் வாக்ட் இன் கம்ப்ளீட் சப்மிஷன். 3வது, ஆண்டவர் முழுமையாக சமர்ப்பணம் செய்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்று அறிந்து அதன் பிரகாரமாக நடந்தார் என்று பார்க்கிறோம். 4வது, ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தான்னு சொன்னா தேவனுடைய அந்த இருதயத்தை வெளிப்படுத்துவதற்காக. அதனால தான் சொல்லுகிறோம் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு என்று கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கிற வேளையில we are already qualified. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக we are already qualified. I mean qualification roundல நம்ம பாஸ் ஆயிட்டோம். பக்கத்துல சொல்லுங்க you are already qualified. எதுக்குன்னு சொன்னா பரலோக ராஜ்யத்துக்கு. ஆமென். அப்ப அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம குவாலிஃபை ஆயிட்டோம்னு சொன்னா, நீங்க குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறமும் நான் குவாலிஃபை ஆகலன்னு சொல்லிட்டு இருப்போமா? இல்லை. ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்ல ஹீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பிற்பாடு தான் ஃபைனல் வரும். அப்போ நம்ம எல்லாம் ஆல்ரெடி ஃபைனலில் வந்துட்டோம். ஃபைனல் எக்ஸாம் தான். அப்போ இந்த ஃபைனல் எக்ஸாமில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் we just need to make sure that we are doing the right thing. அப்போ you are qualified. கொலோசியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லி giving thanks to the Father who has qualified us to share the inheritance. அப்போ நமக்கு வருகிற காலங்களில் நம்ம எதை செய்யணும், எவ்விதமாக நம்மளை அழைத்திருக்கிறார் என்பதே அதில் போடப்பட்டிருக்கு. வாசிக்கலாம் அந்த வசனத்தை தமிழ்ல. கொலோசியர் 1:12. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள், அதை குறித்து தான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, எபேசியர்ல சொல்லப்படுகிறது. இங்கே அதான் சொல்லுகிறார், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட பங்கடைவதற்கு, டு பி இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லி நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் நம்மளை தகுதியுள்ளவராக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். உலகத்தார் சொல்லலாம் you are not qualified. ஐ மீன் சில வேளை நம்ம ஏதாவது இதுக்கு அப்ளை பண்ணும்போது சொல்லுவாங்க, வேலைக்கு அப்ளை பண்ண யூ ஆர் நாட் குவாலிஃபைட் ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், யூ ஆர் ஆல்ரெடி குவாலிஃபைட் ஃபார் ஹெவன். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை குவாலிஃபை பண்ணியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இந்த எதற்காக இது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், அநேக நேரத்தில் நமக்குள்ளாக ஒரு பயம், நம்ம இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோமே, பட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் என்று சொல்லி. அப்போ the call for every believer, விசுவாசிக்கிற ஒருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு என்னன்னு சொன்னா, இன்னும் என்னை ஆழமாக அறிந்து கொள்ளு. ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரை கொஞ்சம் கூட ஆழமாக அறிந்து கொள்ளுங்க பிரதர், ஆண்டவரை கொஞ்சம் ஆழமாக அறிந்து கொள்ளுங்க சிஸ்டர்னு சொல்லுங்க பக்கத்துல. அப்போ அந்த இடத்துல பார்க்கிற வேளையில யோவான் 14வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கல அந்த வசனம், பட் லெட் மீ ஜஸ்ட் கிவ் யூ a brief. அந்த இடத்துல கேட்கல, பிலிப் அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே நாங்கள் எப்போ ஆண்டவரே உம்முடைய அப்பாவை பார்ப்போம், when will we see your father அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆண்டவர் நான் பார்த்து சொல்ல, என்ன பார்த்துட்டியல்ல, பிதாவை பார்த்தது மாதிரி தான். ஆமென்.
நம்ம சில இடங்களில் போய் பார்க்குறோம். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு மீட் த மேனேஜர், நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படி தானே கேட்போம். ஐ வாண்ட் டு மீட் த மேனேஜர். அங்கே இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய ஒரு கஸ்டமர் கால் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இமீடியட்லி நமக்கு ஏதோ பிரச்சனைனா உடனே என்ன கேட்போம், ஒன்ட்டெல்லாம் எனக்கு பேச்சே இல்லைப்பா, எனக்கு டைரெக்டாக மேனேஜர்கிட்ட தான் பேசணும். அது போல தான் பிலிப்பும் கேட்டார், உங்கள்கிட்ட எல்லாம் ஆண்டவரே நாங்கள் உங்களை நிறைய பார்த்தோம், நீங்கள் அநேக அதிசயங்கள் செஞ்சீங்க, பட் வி வாண்ட் டு நோ வாட் த ஃபாதர் கேன். அப்போ ஆண்டவர் சொல்லுறா, என்ன பார்த்தே இல்லை, நீ கடவுளை பார்த்தது மாதிரி. ஆமென். அப்போ அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு கேட்குற வேலையில் ஐ வாண்ட் டு மீட் த மேனேஜர் நம்ம ரொம்ப டென்ஷனாவோட கூப்பிடுகிறோன்னு சொன்னால், இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு கூப்பிடுறோன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, தே cannot handle it. உடனே என்ன செய்வாங்க, ஐ வில் பாஸ் த கால் டு த மேனேஜர். அதுக்கு தான் ஒரு வார்த்தை எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உயர் அதிகாரி கிட்ட கொடுக்கறது என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலேயும் கீழேயும் என்பதில்லை, தே ஆர் ஆல் ஒன் இன் ஹேண்ட். அதை குறித்து நம்ம இன்றைக்கு போக தேவையில்லை, பட் ஜஸ்ட் கிவ் யூ அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஆண்டவர் சொல்ல, நான் செய்கிற காரியங்கள் பிதாவுடைய காரியங்களை நான் செய்து வருகிறேன். அப்போ அந்த இடத்துல பார்க்கிற வேளையில் he knew that when I say என்னை பார்க்கிறவன் பிதாவை பார்க்கிறான்னு சொல்லுகிற, he knew what he was saying. அப்போ இன்றைக்கும் நம்மளை ஆண்டவர் குவாலிஃபை பண்ணியிருக்கிறார் என்று சொல்லுகிறோம். அதை நம்ம விசுவாசத்தோடு அறிக்கை செய்வது ரொம்ப முக்கியம். ஆமென், அல்லேலூயா. அப்போ அதை குவாலிஃபை பண்ணியிருக்கிறோம்னு சொன்னால், ரெண்டாவது அவர் ஐஸ் மே பி ஓப்பன் தட் வி மைட் see and know. அப்போ நம்முடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லுகிற வேளையில் நம்ம அறிந்த ஒரு பகுதி தான் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் நீங்கள் யாரு, யூ ஆர் சோசன். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் யூ ஆர் சோசன் என்று சொல்லுங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம் தமிழ்ல. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, நீங்களோ உங்களுடைய அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும், பரிசுத்த ஜாதியாகவும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நம்ம மேலே இவ்வளவாக பிரியம் வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் நம்ம மேலே மறுபடியுமாக நம்ம சில தவறுகளை செய்கிற வேளையில் நம்மளை மன்னித்து, ஏன்னா he has already qualified us into the inheritance. அப்போ அதற்கு நம்மளை தகுதிப்படுத்தி வைத்தவர் இன்றைக்கும் நம்மளை அழைத்து கொண்டிருப்பேன்னு சொன்னால், என்னோடு கூட பேசுங்க. இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கல, அதே தான் நடந்துச்சு. அவளை தகுதிப்படுத்தி அவருடைய என்னுடைய ஜனம் என்று சொல்லி கொண்டு வருகிற வேளையில் அவர்கள் மறுபடியுமாக விழுந்து போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவங்கள விட்டு போகலை. சில நேரத்தில் சொன்னார், நீங்கள் 70 வருஷம் போய் உட்காருங்கப்பா பாபிலோனில். 70 வருஷம் கழிச்சு he brought them back. முதலாவது சொன்னேன், ஆண்டவருடைய நேரமும் காலமும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சில நேரத்தில் சில காரியங்கள் நிமித்தமாக there will be some consequences in our life. சில தீர்மானங்கள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நிமித்தமாக நம்ம செல்ல வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய நேரமும் காலமும் நமக்கென்று விதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் we are called to be qualified. அப்போ இன்றைக்கும் நம்ம ஜெபிக்கிற வேளையில நமக்கு முக்கியமான ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அது என்னன்னு சொன்னா, நம்முடைய நம்பிக்கை, a prayer of hope. எந்த விதமான சூழ்நிலையிலையும் நீங்க நம்பிக்கையோடு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நானே I am the resurrection and the life. Matthew chapter 11:25. நானே உயிரும் உயிர்த்தெழுந்தவனுமாக இருக்கிறேன். ஆமென். I am the resurrection. அப்போ இதை காட்டிலும் வேற எந்த இதுவும் இல்லை என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம எதை குறித்து பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, we are called into a time and life where we can do something. அப்போ ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களோடு கூட முடிக்க விரும்புகிறேன். எக்ஸ்ட்ராடினரி ப்ரேயர் அப்படி என்று சொல்லி, எக்ஸ்ட்ராடினரி பீப்புள், எக்ஸ்ட்ராடினரி ப்ரேயர் என்று சொன்னேன். அந்த இடத்துல ஜெர்மனியில் ஒரு இடம் இருந்தது, ஹன்ஹட் என்கிற ஒரு இடம். 1700s அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வந்தது. அது எப்படின்னு சொன்னால், ஒரு சிலர் ஜெபிக்க தொடங்கினாங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ரேயர்.
அப்போ அந்த இடத்துல வருகிற ஜூலை 16ஆம் தேதி அவர்கள் அநேகர் சேர்ந்து ஜெபிக்கிற வேளையில் பெரிய ஒரு மாறுதலை அந்த இடத்துல பார்க்க முடிந்தது. அது நிமித்தமாக அடுத்தபடியாக என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ஒரு ஆல் நைட் ப்ரேயர் வைத்தார் 1727. அதில் போட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஹான்ஹெட் என்கிற ஒரு இடத்துல ஜெர்மனியில் நடந்த ஒரு எழுப்புதல். இது எதற்காக சொல்லுகிறேன்னு சொன்னால், இந்த நாட்களில் நம்மளும் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், என்னுடைய ஜெபத்தினால என்ன ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு காரியம் நடக்க முடியும். இந்த இடத்துல பார்க்குற வேளையில் தேவர் ஜஸ்ட் நார்மல் ஒர்க்கர்ஸ். அப்போது அவங்க ஒரு 12 பேர் சேர்ந்து ஜெபிக்க தொடங்கினாங்க. அதுக்கு பிற்பாடு தொடர்ந்து ஜெபிக்கிற வெளியில் அந்த இடத்துல பெரிய ஒரு மாறுதலை ஆண்டவர் கொண்டு வந்தார். ஃபார் த நெக்ஸ்ட் 100 years, அடுத்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு they continue to have a 24/7 prayer. Amen. அது மட்டும் இல்லை, அந்த தேசத்துலேருந்து அந்த ஒரு ஹேன்ஹெட் என்கிற ஒரு இடம், அது இன்னைக்கு நாளில் ஜெர்மனியில் இருக்கிறது. அப்போ அந்த இடத்துலேருந்து, அந்த ஒரு சின்ன ஒரு இடத்துலேருந்து 100கணக்கான மிஷினரிஸை அவர்களால் அனுப்ப முடிஞ்சிச்சு டு டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ், ஆப்பிரிக்கா, ஏஷியா, எந்தெந்த கண்ட்ரீஸில் தேவைப்பட்டுச்சோ எல்லா இடத்துக்கும் அவர்களால் அனுப்ப முடிந்துச்சு. அப்போ இன்றைக்கு நம்ம எதற்காக ஜெபிக்கணும்? இது எதற்காக சொல்லுகிறேன்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் ஜெபத்தின் மூலமாக அட்வான்ஸ் பண்ணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ராஜ்யம் ஜெபத்தினால மட்டுமே முன்னோக்கி செல்ல முடியும். அப்போ ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்குற வேளையிலையும் அவர் அநேக நாட்கள், அநேக நேரங்களில் தனிமையில் போய் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். காலை 3 மணி 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு ஜெபத்துக்குள்ளாக வர வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறோம்? தேவ ராஜ்யத்துக்கு என்று ஜெபிக்கிறோம். எவ்விதமாக ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, ஒரு நம்பிக்கையோடு நான் ஜெபிக்கிறேன். நீரே உயிர்த்தெழுந்த கர்த்தர், நீரே சர்வத்தையும் ஆளுகிற கர்த்தர், நீரே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்ற நம்பிக்கையும் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அப்போ ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், we need to go deeper, ஒரு ஆழத்துக்குள்ளாக போக வேண்டும். we need to go deeper into the principles and the understanding of God. ஆண்டவர் என்னை எதற்காக ஜெபிக்க விரும்புகிறார்? what is that God is wanting me to pray for? அந்த அவரை குறித்து இன்னும் அறிய வேண்டும். அவருடைய the heartbeat of God. what is the heartbeat of God? அதோடு கூட நம்ம இணைந்து காரியங்களை செய்கிற வேளையில் பேதுருவை போல, யோவானை போல நாமும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம எதற்காக ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கென்று நான் பல காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்கென்று நாம் செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். தேவ ராஜ்யத்துக்கென்று ஓடுவதற்கென்று அழைக்கப்படுகிறோம். தேவ ராஜ்யத்துக்கென்று ஜெபிப்பதற்கென்று அழைக்கப்படுகிறோம். ஸோ that is what should be the fuel. Restoration of God's kingdom by the power of the Holy Spirit. அப்போ ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தில் நம்மோடு கூட இணைந்து we have to partner with the Holy Spirit. அப்போ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், நம்ம எதை குறைவுள்ளது என்று கேட்டுக்கிறோமோ, எந்த இடத்துல ஜெபிப்பதற்கு நமக்கு ஆழம் இல்லை என்று நினைத்திருக்கிறோமோ, எந்த இடத்துல இன்னும் அதிகமாக ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், எதற்காக ஜெபிக்கணும் என்று சொல்லி ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு அந்த காரியங்களை எடுத்து சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு when we talk about prayer that fuels breakthrough அப்படின்னு சொன்னால், முதலாவது breakthrough தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்வதற்கு அழைக்கிறார்.